அது சாரிங்க, நீங்க சொல்ற எந்த கதையும் கேட்க நான் தயாரா இல்ல. ஏன்னா உண்மை என்னென்ன நடந்துச்சுன்னு மொத்தமா எனக்கு விளங்கிடுச்சு. நீங்க போலாம். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? மாப்பிள்ளை போய் வெளிய போ சொல்ற, அப்போ நான் வெளிய போய்டுவா? ஏய், என்னடி சொல்ற? மா, எனக்கு இவரை பார்க்கவே பிடிக்கல. பிடிக்காததுனால தான் அங்க இருக்க முடியாம இங்க ஓடி வந்திருக்கேன். இப்ப இங்கேயும் என்ன தேடி வந்து தொல்லை கொடுத்தா அப்ப நான் எங்க தான் போறது? கண்மணி, நீ கோவத்துல ஆடாத. ஆத்திரம் உன் புத்திய மறைச்சிடும். நீ கொஞ்சம் பொறுமையா இருடி. அவர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாருடி. 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசுங்க, எல்லாமே சரியாயிடும்டி. உனக்கு என்ன அறிவு இருக்காமா? எனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? என்னோட உணர்ச்சிக்கு அவ்வளவுதான் மரியாதையா? நான் என்ன உங்க இஷ்டத்துக்கு விளையாடுற பொம்மையா? உயிர் உணர்ச்சி உள்ள பொண்ணுமா? ஏன் என் பொண்ணு இப்படி ஏமாத்துறீங்க மாப்பிள்ளைன்னு கேட்க உனக்கு துப்பு இல்ல? அவர் பண்ண தப்புக்கு என்ன அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றியா நீ? முதல்ல அவரை வெளியே போ சொல்லு. போ சொல்லுமா. கண்மணி, சும்மா கத்தாதீங்க. கண்மணி ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க, இல்லன்னா நான் போறேன். இரு ஒரு நிமிஷம். இது உன் வீடு. நான் இருந்தா உன்னால இங்க இருக்க முடியாதுன்னா நான் தான் வெளியில போனேன். நீ தெரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு ஒரு பாதிதான். அதோட இன்னொரு பக்கம் உனக்கு தெரியாது கண்மணி. அது அங்க நீ சொல்லவே விடல. அதனாலதான் நான் இங்க வந்தேன். என் மனசுல இருக்கிறது முழுசா சொல்றதுக்கு இங்கே எனக்கு வாய்ப்பு கிடைக்காதது என் துரதிருஷ்டமா இல்ல உன் துரதிருஷ்டமான்னு எனக்கு தெரியல. சாரி கண்மணி, உனக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சிட. நான் போறேன்.